என் மகனே, என் மகளே, நீங்கள் முட்களுக்கு இடையில் சிக்கிக் கொண்டவர்களைப் போல சாபத்தினுள் சிக்கிக் கொண்டு மீள முடியாமல் இருக்கிறீர்களா? அநேகர் வாழ்க்கையை சீர்கெட்டுப் போய் உள்ளது. யாரிடத்திலும் சாபங்களை வாங்காதீர்கள். ஒருவரை ஏமாற்றி நீங்கள் அடையப் போகும் கொள்ளை லாபத்தால் உங்களுக்கு சாபம் வந்து சேரும். என்னுடைய கட்டளைகளை மீறி நீங்கள் உங்கள் ஆத்துமாக்கு வேண்டியவற்றை செய்யும்போது உங்களுக்கு சாபம் வந்து சேரும். யாரையும் பொய் குற்றம் சாட்டாதீர்கள். உன்னுடைய வருமானத்தில் திருப்தியாயிரு. நீங்கள் செய்யும் சில பாவங்கள் உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். அநியாயமாய் குற்றமற்றவர் ஒருவரை ரத்தம் சிந்த வைப்பது. உங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் செய்யும் பாவங்கள் உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். மற்றவரை ஏமாற்றி நீங்கள் பணத்தினை உங்களுக்கு சேர்க்கும் போது உங்களுக்கு அது சாபமாய் மாறிவிடும். மனம் திரும்பினால்தான் மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பினால்தான் உங்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். அடுத்தவரின் சொத்தை ஏமாற்றி வாங்கிவிட்டு நீங்கள் அந்த வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அனைத்தும் சாபம். நீங்கள் சாபத்திலிருந்து வந்த வருமானத்தை திருப்பி 4 மடங்காக கொடுத்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். உங்கள் பாவங்களை விட்டு திரும்புங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள். நான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு உங்கள் சாபங்களை உங்களிடத்தில் இருந்து அழித்துப் போட்டேன். நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக நான் உங்களுக்காக சிலுவையில் என் தலையில் முட்களை சுமந்தேன். வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காகச் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்ற வசனத்திற்கேற்ப நீங்க பாவம் செய்யாமல் என்னுடைய கட்டளைகளை பின்பற்றி சமாதானமாயிருக்க கடவது. உங்களிடம் உங்களின் தேவையை விட நிறைய பொருட்கள் இருந்தால் அதை இல்லாதவர்களிடம் பிரித்துக் கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். நீங்களும் உங்கள் குடும்பமும் என்னால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.